அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் எந்த குறையும் இல்லாமல் உங்களை நடத்துவார். ஆமென். சரி, இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தத்தை ஒருவர் வாசிக்க நம்ம கவனிக்க போகிறோம். யோபு 36:16 ஒருவர் வாசிக்க நம்ம கவனிக்கலாமா? அப்படியே அவர் உம்மையும் இருங்க எல்லாரும் திருப்பிக் கொள்ளட்டும். யோபு 36:16 665 பக்கம். பழைய ஏற்பாட்டிலே 665. இன்றைக்கு நாம் ஒரு சிலருக்கு புதிதாக வேதாகமம் கொடுத்துருக்கிறோம், அவங்களும் எடுக்கணும். யோபு 36:16 புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டிலே 665 பக்கம். பழைய ஏற்பாட்டிலே 665 பக்கம். யோபு 36:16. இந்த வருடத்திலே கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தமான வார்த்தை இப்போ வாசிங்க. அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். இந்த வார்த்தைக்காக எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நமக்கு வாக்குத்தத்தங்களை தந்து அதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ள தேவன். இந்த 2025 வருடத்திலே இந்த யோபு 36:16 தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாக தருகிறார். அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தில் நின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த வருடத்திலே இந்த வார்த்தையின் மூலமாக, இந்த யோபு 36:16 மூலமாக தேவன் நமக்கு 5 விதமான ஆசீர்வாதங்களை தருகிறார். ஆமென். இந்த யோபு 36:16 மூலமாக தேவன் நமக்கு 5 விதமான ஆசீர்வாதங்களை தருகிறார். ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நாம் சொல்லி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென், ஆமென். உன் நெருக்கத்திலே தஞ்சமாயிருப்பேன். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உன் நெருக்கத்திலே நான் தஞ்சமாயிருப்பேன். முதலாவது கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம், உன் நெருக்கத்திலே நான் தஞ்சமாயிருப்பேன். இரண்டாவது அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். உன்னை ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன். இரண்டாவது கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம், உன்னை ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன். உன்னை ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன். மூன்றாவது கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம், உன்னை விசாலத்திற்கு கொண்டு வருவேன். உன்னை விசாலத்திற்கு கொண்டு வருவேன். உன்னை விசாலத்திற்கு கொண்டு வருவேன். நான்காவது கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம், வனாந்தரத்திலே உனக்கு போஜன பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். வனாந்தரத்திலே உனக்கு போஜன பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். வனாந்தரத்திலே உனக்கு போஜன பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். ஐந்தாவது தேவன் நமக்கு தருகிற வார்த்தை, ஆசீர்வாதம், நீ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பாய். நீ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பாய்.
நீ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பாய். ஆமேன். அல்லேலூயா. இந்த யோபு 36:16 கர்த்தர் இந்த வருடத்திலே நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்து அதிலிருந்து 5 காரியங்களை நமக்கு அவர் தருகிறார். முதலாவது, உன் நெருக்கத்திலே நான் தஞ்சமாக இருப்பேன். இரண்டாவது, உன்னை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். மூன்றாவது, உன்னை விசாலத்திற்கு கொண்டு வருவேன். நான்காவது, வனாந்திரத்திலே உனக்கு போஜன பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். ஐந்தாவது, நீ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நம்மள சொல்லலாமா? முதல் காரியம், உன் நெருக்கத்திலே நான் தஞ்சமாக இருப்பேன். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். இரண்டாவது கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை, உன்னை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். கைத்தட்டி கைத்தட்டி கைத்தட்டி. மூன்றாவது அவர் நமக்கு தருகிற வார்த்தை, உன்னை விசாலத்திற்கு கொண்டு வருவேன். நல்ல கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நான்காவது, வனாந்திரத்திலே உனக்கு போஜன பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். ஐந்தாவது, நீ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பாய். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த யோபு 36:16 இருந்து அவர் நமக்கு தருகிற இந்த 5 வார்த்தைகளையும் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த 2025 வருடத்தில் அவர் நம்மோடு பேசுகிற இந்த காரியங்களை அவர் நிறைவேற்ற போகிறார். ஆமென். இன்றைக்கும் நாம் இந்த 5 காரியங்களையும் நாம் வேதத்தில் இருந்து நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது, உன் நெருக்கத்திலே நான் தஞ்சமாக இருப்பேன். வாசிக்கலாம். சங்கீதம் 9:9 வாசிக்க கவனிப்போம். சங்கீதம் 9:9 வேகமாக எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 9:9. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். அவரே தஞ்சமானவர். ஆமென். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமாக இருக்கிறார். ஆமென். பாருங்க, நெருக்கப்படுகிற காலங்கள் அநேக நேரத்திலே வருடங்களிலே நமக்கு நெருக்குதல் உண்டாகுகிற காலங்கள் வருகிறது. நமக்கு நெருக்கமான காலங்கள் வருகிறது. ஆமென். அப்படிப்பட்ட நெருக்கங்களிலே அவரே நமக்கு தஞ்சமாக இருக்க போகிறார். கடந்த வருடத்திலே எத்தனையோ நெருக்கங்கள் நமக்கு வந்தது. நாம் தவித்தோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நமக்கு உதவினார். இந்த வருடத்திலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எந்த காரியத்திலே நீ எப்படி நெருக்கப்பட்டாலும் உனக்கு நான் தஞ்சமாக இருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உன்னை என்ன காரியங்கள் வந்து நெருக்கட்டும், நானே உனக்கு தஞ்சமாக இருப்பேன். நானே உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பயப்படாதீங்க. இந்த 2025 தேவனுடைய கரம் நமக்கு தஞ்சமாக இருக்க போகிறது. எப்பேற்பட்ட நெருக்கங்கள் வந்தாலும் அவரே நம்மை நடத்த போகிறார். அந்த நெருக்கத்திலிருந்து தேவனுடைய கரமே நம்மை விடுதலையாக்க போகிறது. நெருக்கமான காலங்கள் வரும், ஆனாலும் கர்த்தர் நமக்கு தஞ்சமாக இருப்பார். அந்த நெருக்கங்களிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை செய்வார். நெகேமியா 9:27 வாசிக்கலாமா? அடுத்தது நெகேமியா 9:27 வாசிக்க கவனிக்கலாம். நெகேமியா 9:27. ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போதோ, அவர் உம்மை நோக்கி கூப்பிடு. அந்த திரும்ப வாசிங்க. அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில், நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில். ஒரு அல்லேலூயா. இருங்க. எப்படி போட்டிருக்கு? அவர்கள் நெருக்கம்
அனுபவிக்கிற காலம். அல்லேலூயா. எத்தனை முறை நம்ம நெருக்கங்களை அனுபவிக்கிறோம் இல்லையா? யாராவது சொல்ல முடியுமா நெருக்கத்தை அனுபவிக்கலன்னு சொல்ல முடியுமா? ஆனால் கர்த்தர் இந்த வருட துவக்கத்தில் நம்மோடு பேசுகிறார். நீ நெருக்கங்களை நீ அனுபவிக்கும் பொழுது உன் நடுவிலே நான் தஞ்சமாக வருவேன். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். இந்த 2025 கர்த்தர் சொல்லுகிறார், நீ நெருக்கங்களை அனுபவிக்கும் பொழுது உன் நடுவிலே நான் தஞ்சமாக இறங்கி வருவேன். உன்னை அந்த நெருக்கத்திலிருந்து நான் விடுதலை செய்வேன். ஆமென். நானே உனக்கு தஞ்சமாக இருப்பேன். நீ அந்த நெருக்கத்தை அனுபவிப்பது இல்லை, அவர் அனுபவித்துக் கொள்வார். ஆமென். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். எரேமியா 15:11. எரேமியா 15:11. எரேமியா 15:11. உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்கிறேன். நெருக்கமான நேரங்களில் அவர் உனக்கு சகாயராக இருக்க போகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? தூக்கம் வர்றவங்களாம் ஒரு சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். தூக்கம் வர்றவங்களாம் அல்லேலூயா. எவ்வளோ சத்தம் வர அல்லேலூயாப்பா. ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் நெருக்கத்தில் கர்த்தர் தஞ்சமாக இருக்க போகிறார். எப்பேற்பட்ட நெருக்கங்கள் வந்தாலும் என் தேவன் உன்னோடு கூட இருந்து நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 2025 தேவனுடைய கரம் நமக்கு தஞ்சமாக இருக்க போகிறது. உன் நெருக்கங்களின் மத்தியிலே இயேசு இறங்கி வருவார். ஆமென். உன் நெருக்கங்களின் மத்தியிலே பரலோகத்தில் இருக்கிற தேவன் இறங்கி வருவார். அந்த நெருக்கத்திலிருந்து அவர் உங்களை விடுதலை செய்வார். ஆமென். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? எத்தனை பேர் இன்றைக்கு நெருக்கத்தோடு அமர்ந்திருக்கிறீங்க? கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நான் உன் நெருக்கத்தின் நடுவிலே தஞ்சமாக இருக்க போகிறேன். நீ நெருக்கத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாய். நீ நெருக்கத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அந்த நெருக்கத்திற்கு நானே பதிலாக வரப்போகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் குடும்ப பிரச்சனைகள் உங்களை நெருக்குகிறதா? இல்லை உங்கள் பொருளாதாரம் உங்களை நெருக்குகிறதா? இல்லை உங்கள் வியாதி உங்களை நெருக்கலாம். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நெருக்கத்தின் நடுவிலே நான் உன் நடுவிலே தஞ்சமாக கடந்து வருவேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? நெருக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா? இந்த 2025 இனி எந்த நெருக்கத்தையும் நீங்கள் பார்ப்பது இல்லை. ஆமேன். அந்த நெருக்கத்தெல்லாம் உங்கள் கண்ணுக்கு மறைப்பார். அவரே உங்களுக்கு பதிலாக இருப்பார். தேவனே உங்களுக்கு தஞ்சமாக இருப்பார். ஆமேன். கையை தட்டி நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமே. ஆமேன். அடுத்ததாக உன்னை ஒடுக்குகிற ஒடுக்குதலை நான் கண்டேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ உன்னை ஒடுக்குகிறத நான் பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்கிறார். நீ ஒடுக்கப்படுகிறல்ல, அதை நான் பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்கிறார். ஆமேன். நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ஒடுக்கத்தை யாரும், உங்களை ஒடுக்குகிற ஒடுக்கத்தை யாரும் பார்க்கலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆமேன். ஆண்டவர் சொன்னார், உன்னை ஒடுக்குகிற ஒடுக்குதலை நான் பார்த்திருக்கிறேன். வாசிக்க கவனிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கவனிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வேகமாய் வாசிக்கலாமா? இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய நெருக்கம், ஒடுக்கத்தை அவர் பரலோகத்திலிருந்து பார்த்தார். அவர்களுடைய பெருமூச்சை கேட்டார். அவர்கள் ஆளோட்டிகளின் நிமித்தம் ஒடுக்கப்படுவதை தேவன் கண்டார். உங்களுடைய ஒடுக்கத்தை நான் கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஷட்டர் இறங்குகிறது.
சற்று இறங்குது. அல்லேலூயா, அமேன், அல்லேலூயா, அமேன். அடுத்தது பேர் சொல்லிடுவேன், அதனால் கவனமாக இருங்க. அல்லேலூயா. இப்போ பொதுவாக சொல்கிறேன், அடுத்த பேர் சொல்லிடுவேன். அமேன், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை ஒடுக்குகிற ஒடுக்குதலை நான் பார்க்கிறேன். அமேன், அல்லேலூயா. இனி அந்த ஒடுக்குகிறவர்களை உன்னை விட்டு கர்த்தர் துரத்தி விட போகிறார். இனி அவர்கள் உன்னை ஒடுக்குவது இல்லை. அமேன். இனி நீங்கள் ஒடுங்கி போவது இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவது இல்லை. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே ஒடுக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு அவர்களை வேலை வாங்க முடியுமோ வேலை வாங்கினாங்க. அவர்களை எந்த அளவுக்கு அடிமைப்படுத்த முடியுமோ அடிமைப்படுத்தினார்கள். எந்த அளவுக்கு அவர்களை ஒடுக்க முடியுமோ ஒடுக்கினார்கள். ஆனாலும் தேவன் அதை கண்டார். ஆமென். தம்முடைய ஜனம் ஒடுக்கப்படுகிறதை அவர் கண்டு அவர்களை விடுதலை செய்தார். ஆமென். ஒருவேளை வெளியில் தெரியாமல், ஒருவேளை சைலண்ட்டாக யாருக்குமே தெரியாமல் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் ஒடுக்கப்படலாம். அது வெளியே சொல்ல முடியாத காரியமாக இருக்கலாம். ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபர் மூலமாக நீங்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம். கர்த்தர் இந்த 2025 முதல் நாளிலே சொல்லுகிறார், அந்த ஒடுக்கத்தை நான் காண்கிறேன், அதிலிருந்து நான் உனக்கு விடுதலை தருவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அதிலிருந்து நான் உனக்கு விடுதலை தருவேன். ஆமென். நியாயாதிபதிகள் 4:3 நம்ம வாசிக்க கவனிக்கலாமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கவனிக்கலாம். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. நல்லா வாசிங்க. அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். 20 வருஷம் கொடுமையாக ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். நல்ல கவனிங்க. சிசேரா என்பவன் 20 வருஷம் தேவனுடைய ஜனத்தை ஒடுக்கினான். அல்லேலூயா. எத்தனை வருஷம்? 20 வருஷம் ஒடுக்குதல். ஆமென். எந்திரிக்கவே முடியல இஸ்ரவேல் ஜனங்களால். அவன் எந்த அளவுக்கு ஒடுக்க முடியுமோ தொடர்ந்து 20 வருடங்கள் அந்த ஒடுக்குதல் இருந்தது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இறங்கினார். ஆமென். அந்த சிசேராவின் கையில் இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த ஒடுக்கத்திலிருந்து அவர் விடுதலை செய்தார். பல வருடங்களாக நீங்கள் ஒடுக்கத்தில் இருக்கலாம். பல வருடங்கள் நீங்கள் எந்திரிக்க முடியாமல் இருக்கலாம். அந்த 2025 கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஒடுக்குதலை நான் கண்டேன். 20 வருடங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 20 வருடங்கள் சிசேரா தம்முடைய தேவனுடைய ஜனத்தை ஒடுக்கி கொண்டே இருந்தான். ஆமென். அவனிடத்தில் பலமான 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. ஆமென். ஆனாலும் அந்த சிசேரா கையிலிருந்து கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஒடுக்குகிற அந்த சிசேராவின் கையிலிருந்து கர்த்தர் தம்முடைய ஜனங்களை விடுதலை செய்தார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். பல வருடங்களாக ஒடுக்கப்பட்டு இருக்கிறீங்களா? ஒடுங்கி கொண்டே இருக்கிறீங்களா? உங்களை ஒடுக்குகிறாங்களா? சில குடும்பத்தில் சொத்தை விற்கையே விட மாட்டாங்க. அந்த குடும்பத்தில் யாராவது ஒரு தலை இருக்கும், அது சொத்தை விற்கையே விடாது, சொத்தை விற்கிறக்கே விடாது. ஒடுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நாளைக்கு முடிஞ்சிடும், நாளைக்கு கரைய முடியும், நாளைக்கு பத்திரம் பண்ணலாம், நாளைக்கு அந்த இடத்த விற்கலாம், எப்படியாவது முன்னுக்கு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு ஆள் அந்த குடும்பத்தில் இருந்து அந்த சொத்தை விற்க விடாமல் பண்ணிகிட்டே இருக்கும். அவர்கள் அந்த குடும்பத்தில் ஒரு ஆதிக்கம் செலுத்தி கொண்டே இருப்பார்கள். அந்த குடும்பத்தில் இருக்கிற யாரையும் அவங்க முன்னேறவே விட மாட்டாங்க. அவர்கள் ஒடுக்கி கொண்டே இருப்பார்கள். ஆமென். கர்த்தர் இந்த புதிய வருடத்தில் நம்மோடு இடைபடுகிறார். உன்னுடைய ஒடுக்குதலை நான் கண்டேன்.
நீ என்ன காரியத்திலே ஒடுக்கப்பட்டிருக்கிறாயோ அதை நான் கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 20 வருஷம் ஒடுக்கின அந்த சிசேராவின் கையிலிருந்து கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்தார். ஆமென். தூங்குகிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, அடுத்தது 1 சாமுவேல் 22:2. வேகமாக வாசிங்க. 1 சாமுவேல் 22:2. ஆமென். இல்லை, ரொம்ப ஒடுக்கமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்படியே சில பேர்லாம் அப்படி கட்டுப்படுத்தி உட்கார்ந்துருக்கீங்க அப்படியே. அல்லேலூயா, அல்லேலூயா. கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நல்லா கைத்தட்டி, கைத்தட்டி பாடி, நல்லா கைத்தட்டி. ஆமென். கைத்தட்டி பக்கத்தில் யார தூங்கின அவங்க மேலே தட்டி பாடுங்க. ஆமென். சமூகத்தில் களி கூறுவோம், ஆமென். களி கூறுவோம், களி கூறுவோம், மறந்து களி கூறுவோம், கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் நாம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் நாம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க 1 சாமுவேல் 22:2. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள். நல்ல கவனிங்க. ஒரு சூழ்நிலையில் ஒரு காலத்தில் தாவீதோடு ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் வந்து சேர்ந்து கொண்டார். ஒடுக்கப்பட்டவர்களை எல்லாம் தாவீது ஆதரித்தார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றார், இந்த வருடத்தில் நீ ஒடுக்கத்தில் இருந்த இதுவரைக்கும், ஆனால் இனி ஒடுக்கப்படுகிறவர்களை உன் மூலமாக நான் ஆதரிக்க போகிறேன். ஒடுக்கப்படுகிறவர்களை உன் மூலமாக நான் தேற்றப் போகிறேன். அல்லேலூயா. தாவீதோடு ஒடுக்கப்படுகிறவர்கள் வந்து சேர்ந்தார்கள். ஒடுக்கப்படுகிற அநேகரை கர்த்தர் சபைக்கு கொண்டு வரப்போகிறார். ஆமென். அநேகர் ஒடுக்கத்தில் இருக்கிறவர்கள் வந்து சபையில வந்து விடுதலையாக போகிறாங்க. கர்த்தர் உங்களையும் ஒடுக்கப்படுகிற அநேகருக்கு உங்களை கர்த்தர் ஆதரவாக வைக்க போகிறார். ஒடுக்கப்படுகிற அநேகர் உங்களை காணும் பொழுது பலனடைய போகிறார்கள், திடன் கொள்ள போகிறார்கள். அன்றைக்கு தாவீதினிடத்தில் ஒடுக்கப்பட்டவர்களும் கடன்பட்டவர்களும் தான் வந்து சேர்ந்தார்கள். கிட்டத்தட்ட 400 பேர் இப்படிப்பட்டவர்கள் தாவீதினிடத்தில் வந்தார்கள். தாவீது அவர்களை வைத்து ஆதரித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒடுக்கப்பட்டவர்கள் அநேகர் சபையை தேடி வரப்போகிறார்கள். ஒரு விடுதலைக்காக வரப்போகிறார்கள். ஒடுக்கப்பட்ட அநேகரை கர்த்தர் இந்த வருடத்தில் விடுதலை செய்ய போகிறார். ஒடுக்கப்படுகிற அநேகர் விடுதலை அடைய போகிறார்கள். பல வருடங்களாக ஒடுக்கப்படுகிற நிலைமை, ஒரு முன்னேற முடியாம, தொழில் செய்ய முடியாம, சொத்துக்களை விற்க முடியாம, ஊழியம் செய்ய முடியாம, படிக்க முடியாம, முன்னேற முடியாம இருக்கிற ஒடுக்கப்படுகிற அநேகரை கர்த்தர் விடுதலை செய்ய போகிறார். சிசேராவின் கையில் இருந்த அந்த 20 வருடங்கள் போராட்டத்திலிருந்து கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார். இந்த 2வது குறிப்பில் கடைசி வசனமாக சகரியா 9:8 வாசிக்க கவனிக்கலாமா? சின்ன தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் 1 சகரியா 9:8 வேகமாக வாசிக்க கவனிக்கலாம். ஆமேன். எனக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொடுங்க குடிக்க அந்த ஃப்ளாஸ்கில். சகரியா 9:8. சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. நல்லா இந்த வசனத்தை எல்லாம் கவனிச்சிங்களா? எப்படி போட்டிருக்க? திரும்ப வாசிங்க. சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை.
அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். நல்ல கவனிங்க, என் ஆலயம் ஒடுக்கப்படுவதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமேன் காணால் இல்லையா காணாம. என்னுடைய ஆலயம் ஒடுக்கப்படுகிறதை நான் கண்டு கொண்டிருக்கிறேன். இனி அதை ஒருவரும் ஒடுக்குவது இல்லை. என்னுடைய ஆலயத்தை இனி ஒருவரும் ஒடுக்குவது இல்லை. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தருடைய ஊழியத்திற்கு விரோதமாக இனி ஒருவரும் எழும்பி வருவது இல்லை. ஆமென். உங்களை ஒடுக்குகிறாங்களா? தேவனுடைய ஆலயத்துக்கு போகக்கூடாதபடி உங்களை ஒடுக்குகிறார்களா? இனி அந்த ஒடுக்குகிற காரியங்கள் இருக்காது. ஆமென். ஆலயத்துக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள் இருக்காது. இது கர்த்தருடைய சபை, இது கர்த்தருடைய ஆலயம். இதிலே ஒருவரும் கை போட முடியாது. ஆமென். இது கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மேலே கட்டப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆலயத்தை ஒடுக்குகிறதை நான் கண்டுகொண்டு இருப்பது இல்லை. இனி என் ஆலயத்தை ஒருவனும் ஒடுக்குவது இல்லை. நம்முடைய சிறுவர் ஊழியத்தை ஒருவரும் ஒடுக்குவது இல்லை. நாம் செய்கிற கிராம ஊழியங்களை ஒருவரும் ஒடுக்க முடியாது, ஒருவரும் தடுக்க முடியாது. ஆமென். நீங்கள் ஆண்டவரை தேடி வருகிற காரியங்களிலே ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தருவார். நாம் கர்த்தரை ஆராதிக்கிற காரியத்திலே இந்த வருடத்திலே ஒரு பெரிய விடுதலையோடு நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இந்த வருடத்தில் ஒரு பெரிய விடுதலையோடு நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய போகிறோம். என் ஆலயத்தை ஒடுக்குகிறதை நான் கண்டுகொண்டு இருப்பது இல்லை. அந்த வசனத்தை திரும்ப நல்லா வாசிங்க, வேகமாக வாசிங்க மைக்கில். சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி, என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். நல்ல கவனி, ஆண்டவர் சொல்றார், என் ஆலயம் காக்கப்படும்படி என் ஆலயத்தை சுற்றிலும் நான் பாளையத்தை இறக்குவேன். ஆமென். தேவ தூதர்கள் நம்மை சுற்றிலும் இருப்பார்கள். ஆமென். வாசிங்க, பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து இனி ஒடுக்குகிறவன் ஆலயத்தினிடத்தில் வருவது இல்லை. ஊழியத்தை ஒடுக்குகிறவன் இந்த எல்லைகளிலே வருவது இல்லை. என் ஆலயத்தை அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். என் கண்கள், நீங்கள் ஒடுக்கப்படுவதை, நீங்கள் ஊழியம் செய்யக்கூடாதபடி, என்னை ஆராதிக்க கூடாதபடி நீங்கள் ஒடுக்கப்படுவதை நான் கண்டு கொண்டிருக்கிறேன். இனி ஒருவனும் இந்த ஆலயத்தை ஒடுக்குவது இல்லை. இந்த ஒருவன் இந்த ஆலயத்துக்கு விரோதமாக எழும்புவது இல்லை. நாம் இனி கர்த்தரை விடுதலையோடு ஆராதிக்க போகிறோம். நம்முடைய இந்திய தேசத்தில் எத்தனையோ ஆலயங்கள் ஒடுக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆலயத்தை சுற்றிலும் நான் பாளையம் இறங்க பண்ணுவேன். ஆமென். இனி ஒடுக்குகிறவன் இருப்பது இல்லை. ஆமென். கண்ணை மூடிட்டு பிரசங்க கேட்குறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தது 2 பாயிண்ட் பார்த்துட்டோம். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பாயிண்ட் பார்த்துட்டோம்? என்னலாம்? உன் நெருக்கத்திலே நான் தஞ்சமாயிருப்பேன். உன்னை ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ 3வது பாயிண்ட் போக போகிறோம். ஆமென். உன்னை விசாலத்திற்கு கொண்டு வருவேன். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? உன்னை விசாலத்திற்கு நான் கொண்டு வர போகிறேன். எத்தனை பேர் விசாலத்தை எதிர்பார்த்துருக்கிறீங்க? கையை காணாம. விசாலம் வேணும்னா கை தூக்குங்கோ. நிறைய பேருக்கு விசாலம் வேண்டாம் போலையே. அல்லேலூயா. விசாலத்துக்கு கொண்டு வர போகிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். உன்னை விசாலத்துக்கு கொண்டு வர போகிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். விசாலம் வேணும்ல? அல்லேலூயா. ஒரு விருத்தி வேணும்ல? ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஊழியம் 97 கிராமத்திலும் விசாலமாக பரவணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வாழப்பாடி ஊழியம், இந்த வாழப்பாடி அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை 97 கிராமங்களிலும் இந்த ஊழியத்திற்கு ஒரு விசாலத்தை கர்த்தர் தருவாராக. தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நம்முடைய சிறுவர் ஊழியத்தில் ஒரு விசாலத்தை பார்க்க போகிறோம். நம்முடைய விடுதலை ஜபத்தில் ஒரு விசாலத்தை பார்க்க போகிறோம். வாசிக்க கவனிக்கலாம். 2 சாமுவேல் 22:20 வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 22:20. இருந்தபடியால் என்மேல்
அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். என்மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்துக்கு என்னை கொண்டு வந்தார். யார் யாரெல்லாம் இந்த 2025ஆம் வருடத்திலோ, யார் யாரெல்லாம் இந்த 2025ஆம் வருடத்திலே ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கப் போகிறீர்களோ, உங்களுக்கு ஒரு விசாலத்தை கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். கண்ணை திறந்த ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாயை திறந்த ஒரு அல்லேலூயா. கையை தூக்கி ஒரு அல்லேலூயா. நல்லா சிரிச்சிட்டு ஒரு அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எப்படியாவது உங்களை எழுப்பிடலான்னு பார்க்குறேன். அல்லேலூயா. அதாவது தெளிய வச்சு அடிக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். நான் என்ன பண்ணுறேன்னா அல்லேலூயா சொல்ல வச்சு பிரசங்கம் பண்ணுறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், யாரெல்லாம் இந்த வருடத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கப் போகிறீர்களோ, உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விசாலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு எப்படி பிரியமாக நடக்கிறது? நேற்றைய தினத்தில் ஒரு சகோதரர் என்னிடத்தில் பேசி கொண்டிருந்தார். ஐயா, இந்த வருடத்தில் நான் 2 முறை வேதத்தை வாசித்து முடித்து விட்டேன். போன வருஷத்தில் 2024 ஐயா டிசம்பர் 30ஆம் தேதிக்குள்ளே நான் 2 முறை வேதத்தை வாசிட்டேன்னு சொன்னேன். இது ஆண்டவருக்கு பிரியமான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வது ஆண்டவருக்கு பிரியமான காரியம். அல்லேலூயா. ஆலயத்துக்கு ஒழுங்காய் வருவது ஆண்டவருக்கு, ஒவ்வொரு வீட்டிலும் குடும்ப ஜெபம் செய்வது ஆண்டவருக்கு கொடுப்பது ஆண்டவருக்கு. நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கும் பட்சத்தில் உங்களை விசாலத்துக்கு கொண்டு வரப்போகிறார். உங்கள் நெருக்கங்களை கர்த்தர் மாற்றப் போகிறார். அது தொழிலாக இருக்கலாம், குடியிருக்கிற வீடாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், பண நெருக்கடியாக இருக்கலாம். எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஒரு விசாலத்தை கர்த்தர் தருவாராக. ஆமென். இந்த 2025 எப்போ விசாலம் வரும்? ஆண்டவர் சொல்றார், எனக்கு பிரியமாக இருந்து விசாலத்தை வாங்கிக்கங்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். வாசிக்கலாம். யாத்திராகமம் 3:8 வாசிக்கலாமா? யாத்திராகமம் 3:8 வேகமாக வாசிங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். யாத்திராகமம் 3:8. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் எதற்காக இறங்கி வந்தேன்னு சொல்றார்? இஸ்ரவேலுக்காக. அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான தேசத்துக்கு கொண்டு போகும்படி இறங்கி வந்தேன். இந்த 2025 உங்களுக்காக அவர் இறங்கி வந்திருக்கிறார். உங்களை விசாலத்திலே நடத்த அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? உங்களை இந்த 2025ஆம் வருடத்தில் ஒரு விசாலத்துக்கு கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். உங்கள் நெருக்கங்களை கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்கள் ஒடுக்கங்களை கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்களை விசாலத்திற்கு கொண்டு வரப்போகிறார். சொந்தமான வீட்டை தருவார். சத்தம் அதிகமாக இருக்குது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். யாருக்கெல்லாம் சொந்த வீடு வேணும்? எனக்கும் வேணும். நானும் அல்லேலூயா சொல்லுவேன். அல்லேலூயா. வாடகை கொடுத்து முடியல, நெருக்கம், வாடகை ஒடுக்குது, வாடகை சம்பளம் வாங்கினா பாதி வாடகைக்கே போயிடுது. அது வாழப்பாடியில் குடியிருக்குன்னா 3/4 சம்பளத்தை கொடுக்க வேண்டியிருக்கு. வாழப்பாடியில் வாடகை வீட்டில் இருந்தால் 3/4 சம்பளம் வாடகைக்கே போயிடுது. அல்லேலூயா. மெட்ராஸை விட வாழப்பாடி காஸ்ட்லியாக இருக்குது. ஆமென். அதனால் நமக்கு ஒரு விசாலம் வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒழுகிற வீட்டில் இருக்கிறவங்க, கூரை வீட்டில் இருக்கிறவங்க, இடத்த வாங்கி வீட்டை கட்ட முடியாதவங்க, இன்னும் வீட்டை கட்டி பாதியில் நிற்கிறவங்க எல்லாருக்கும் விசாலத்தை தருவாராக. தகப்பனே, அந்த விசாலத்தை காண கிருபை தருவாராக.
ஒரே ஒரு காரியம், நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். ஆமென். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு விசாலத்தை உண்டு பண்ணுவேன், உன் நெருக்கத்தை நான் மாற்றுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். கொஞ்சம் தாராளமாக நீங்கள் செலவு பண்ண உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். கொஞ்சம் தாராளமாக. ஆமென். ஆமென். எத்தனை பேர் கொஞ்சம் தாராளமாக கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நெருக்கமாக இருக்குல்ல? அல்லேலூயா. வாரம் சம்பளம் வாங்கி வீட்டுக்கு வரக்குள்ளே குழுவுக்காரர் வந்துடுறார் வீட்டுக்கு. சனிக்கிழமை காலைல 5 மணிக்கே குழுவுக்கார் வந்துடுறார். என்ன காரு? குழுக்கார். எல்லா குழுக்காரையும் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சிருக்கீங்க. ஊரில் இருக்கிற அமொட்டு குழுக்கார பையலையும் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சிருக்கீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். லோன் தருகிறவர். எங்கம்மா போகிற? லோன் எழுத போகிறேன். என்னமோ பரீட்சை எழுத போகிற மாதிரி சொல்லிட்டு போக அந்த அம்மா. எங்கம்மா போகிற? லோன் எழுத போகிறேன். அல்லேலூயா. 1 லட்ச ரூபா எழுத போகிறேன், 50,000 ரூபா எழுத போகிறேன். ஆமென். அப்புறம் அவன் எழுதும் போது தான் எல்லாம் தெரியுது. இப்போ நிறையா பேர் வீட்டு மேலே எழுதி வச்சுட்டு போயிடுறான். இந்த வீட்டுக்கு யாரும் கடன் கொடுக்காதீங்க, நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் வீட்டு மேலே எழுதி வச்சுட்டு போயிடுறான். தெரியுமா உங்களுக்கு? இப்போ புதுசாக அது நடக்குதுங்க. நீங்கள் கடன் வாங்கிட்டீங்கன்னா ஏற்கனவே கடன் கொடுத்து அவங்க வீட்டு சோத்தில் எழுதிட்டு போயிடுறான். இனிமேல் யாரும் கொடுக்காதீங்க, ஏற்கனவே நான் கொடுத்து மண்டை பிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிடுறான். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படிப்பட்ட நெருக்கங்கள்லாம் கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எந்த கிறிஸ்தவ குடும்பத்திலும் குழுக்காரன் நிற்கக்கூடாது. ஆமென். வட்டிக்காரன் நிற்கக்கூடாது. கடன்காரன் நிற்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் அநேகருக்கு இறங்கி கடன் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் அநேகருக்கு கொடுக்கத்தக்க விதத்தில் நம்மை விசாலத்திற்கு கொண்டு வருவாராக. ஆண்டவர் ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொல்கிறார், ஒரே ஒரு நிபந்தனை. நீ எனக்கு பிரியமாக நடந்து கொள். நீ எனக்கு பிரியமாக இருந்தால் உன்னை விசாலத்திற்கு நான் கொண்டு வருவேன். நாலாவது காரியம், வனாந்திரத்திலே உனக்கு போஜன பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். அல்லேலூயா. போஜன பந்தி எங்கே ஆயத்தப்படுத்துவாராம்? வனாந்திரத்தில். எப்படிங்க போஜன பந்தி? அல்லேலூயா. வனாந்திரத்தில் என்ன கிடைக்கும்? அங்கே போய் எப்படி போஜன பந்தி ஆயத்தப்படுத்துறது? வாசிக்க கவனிக்கலாம். சங்கீதம் 78:9 வாசிக்கலாமா? வனாந்திரத்திலே நமக்கு போஜன பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 78:9 வாசிக்க கவனிக்கலாம். சங்கீதம் 78:9. ஆயுதம் அணிந்த வில் வீரரான, இருங்க கரெக்டாக சொன்னா, 80 சங்கீதம் 78 சொன்னா, 78:9. ஒரே நிமிஷம். சாரி. பார்த்தீங்களா, என்னுடைய வீக்னஸ் என் மனைவிக்கு நல்லா தெரியுது. இந்த ஆள் 19க்கு 9 எழுதிட்டு வந்துட்டாருன்னு. 19 வாசிங்க. நம்ம நல்லா கவனிங்க. நம்ம பலவீனம் யாருக்கு தெரியும்? நம்ம எலும்புக்கு நம்ம பலவீனம் நல்லா தெரியும். இந்த பக்கம் இருக்கிற ஆதாமெல்லாம் எட்டி பாருங்க. நம்ம பலவீனம் யாருக்கு கரெக்டாக தெரியும்? என்ன மேத்யூ, உங்கள் எலும்புக்கு உங்கள் பலவீனம் தெரியுமா? அல்லேலூயா. நம்மை நன்றாய் அறிந்தவர்கள் இவர்களே. அல்லேலூயா. எங்கே பாருங்கள், நீங்கள் எங்கே போறிய எங்கே வரிய எல்லாம் எங்களுக்கு தெரியும். இவங்களை மீறி நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. நான் சொல்ல புரியுதா? பர்த்து அதே மாதிரி இங்கே பாருங்கள், என்ன பண்ணுறதுன்னு விட்டு வச்சுருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு என்ன அப்படி தானே? நான் சொன்ன புரியலையா? என்ன பண்ணுறது? பலவீன பாண்டங்கள் என்ன பண்ணுறது? ஆமாம் எப்படி சொல்கிறாரு பாருங்க. ஆமாம், என்ன பண்ணுறதுன்னு விட்டு வச்சுருக்கோம். அல்லேலூயா. நீங்கள் பண்ணுறதெல்லாம் நாங்கள் சகிச்சிக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். என்ன இவ்வளோ பெரிய அல்லேலூயா வருது? ஆமென். அல்லேலூயா. ஆமென். சரி, சங்கீதம் 78:19.
அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்தரத்திலே போஜன பந்தியை ஆயத்தம் பண்ண கூடுமோ? அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து, இவர் வனாந்தரத்திலே எங்களுக்கு போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ என்று கேட்டார்கள். ஆமென். நாங்கள் எகிப்திலே சாப்பிட்ட எதுவுமே இந்த வனாந்தரத்தில் நாங்கள் பார்க்கல. இந்த வனாந்தரத்திலே கர்த்தர் எங்களுக்கு போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? கர்த்தர் அந்த பெரிய கூட்டத்திற்கு, ஜனத்திற்கு வனாந்தரத்திலே ஒரு பெரிய போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தினார். மோசே கேட்டார், இவ்வளவு பெரிய ஜனத்திற்கு நான் போஜன பந்தியை எப்படி ஆயத்தப்படுத்துவது? ஒரு மாதம் முழுவதும் இவர்களுக்கு இறைச்சியை கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டேன். நான் இவர்களுக்கு எப்படி இந்த வனாந்தரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்துவது? ஆண்டவர் சொன்னார், என்னுடைய கரம் குறுகி போகவில்லை. வனாந்தரமான பாதையிலே நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வனாந்தரமான பாதையிலே நமக்கு போஜன பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. இந்த வருடத்திலே உன் வீட்டிலே போஜனம் குறையவே குறையாது. நீங்கள் அநேகருக்கு போஜனம் கொடுக்க போகிறீங்க. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். இந்த வருடத்தில் உன் வீட்டிலே கர்த்தர் கொழுமையானவற்றை தருவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் கரத்தின் மூலமாக அநேகருக்கு நீங்கள் உணவு கொடுக்க போகிறீங்க. அநேகரை நீங்கள் பராமரிக்க போகிறீங்க. அல்லேலூயா. வனாந்திரத்திலே உனக்கு போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த தேவன் வல்லமை உள்ளவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்க கவனிக்கலாம். நீதிமொழிகள் 9:2 வாசிங்க. நீதிமொழிகள் 9:2. பார்த்துக்கிட்டே இருக்கேன். தூக்கம் வரவங்க பேரெல்லாம் எனக்கு மைண்டில் வந்துருச்சு. லிஸ்ட்டை வாசிக்க போகிறேன், அதனால் கவனமாக இருந்துக்குங்க. நீதிமொழிகள் 9:2. தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து, கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சரசத்தை வார்த்து வைத்து, திராட்சரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி. நல்ல கவனிங்க. ஞானம் என்ன செஞ்சிருக்கிறதா? கொழுத்த ஜந்துக்களை அடித்து அடித்து திராட்சரசத்தை வார்த்து, திராட்சரசத்தை வார்த்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி. நல்ல கவனிங்க. உங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் ஆயத்தமாக வைத்திருக்கிறார். இந்த 2025 உங்களுக்கு என்னென்ன தேவையோ ஆண்டவர் சொல்றார், எல்லாம் நான் ஆயத்தப்படுத்திட்டேங்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த 2025 நீங்கள் எங்கே வனாந்தரத்துக்கு போனாலும் உங்களுக்கு குறை வராது. அல்லேலூயா. இந்த 2025 எவ்வளவு நீங்கள் ஒரு கஷ்டமான அந்த காரியத்தில் போனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு குறைவு வராதபடி நான் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணிட்டேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய பந்தியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்கள் வீட்டில் நடக்க போகிற விசேஷங்கள், உங்கள் வீட்டில் நடக்க போகிற போஜன பந்தியை பார்த்து அநேகர் ஆச்சரியப்பட போகிறார்கள். அநேகர் ஆச்சரியப்பட போகிறார்கள். கர்த்தர் உங்களை நடத்துக போகிற விதத்தை கண்டு அநேகர் இயேசுவினிடத்தில் வரப்போகிறார்கள். ஆமென். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? உங்களை குறைவில்லாமல் நடத்தும்படி இந்த வருடத்திலே அவர் சகலத்தையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அம்மா என்னம்மா சொல்றியா? எனக்கு புரியலம்மா. கண்ணு திறக்க முடியல பாவம். நான் என்ன சாரி, கண்ணு திறக்க முடியலாங்களா? கண்ணையை மூடிக்கிட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் பேர் சொல்ல மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. ஆனால் பேர் சொல்ல மாட்டேன். ஆமென். நான் நல்லவன், பேர் சொல்ல மாட்டேன். இந்த வருஷத்தில் யார் பேரையும் சொல்ல மாட்டேன். ஏன் தீர்மானம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இந்த வருஷம் யாரையும் சபையில் பேர் சொல்ல மாட்டேன். எனக்கா ஜோமணி கொள்ளுங்க. ஆமென். இந்த வருஷம் ஐயா யாரையும் பேர் சொல்லி திட்டக்கூடாது. இப்படி வேணால் திட்டலாம். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு ஆசை
என் வீட்டில் ஒரு பெரிய போஜன பந்தியை கர்த்தர் ஆயத்தம் பண்ண போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். உன் போஜன பந்தி குளுமையாக இருக்கும். ஆமென். உனக்காக சகலத்தையும் அவர் ஆயத்தப்படுத்தி விட்டார். ஆமென். சாரிபாத் விதவை வீட்டிலே பஞ்சம் இல்லை. ஊரில் பஞ்சம், வீட்டில் பஞ்சம் இல்லை. எல்லாரும் சொல்லுங்கள், ஊரில் பஞ்சம், வீட்டில் பஞ்சம் இல்லை. ஊரில் பஞ்சம் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை, என் வீட்டில் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. உன் போஜன பந்தியை குறையில்லாமல் நடத்துவார். சாரிபாத் விதவை வீட்டில் எண்ணெயும் மாவும் குறையவில்லை. அவள் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்திகிட்டே இருந்தா. அவளும் அவன் குமாரனும் எலியாவும் சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இனிமேல் நீங்கள் அரிசியை கடன் வாங்குவதில்லை. இன்னும் அல்லேலூயா காணோம். இனிமேல் நீங்கள் அரிசியை கடனுக்கு வாங்குவதில்லை. இனிமேல் நீங்கள் மளிகை கடையில் அக்கௌண்ட் வைப்பதில்லை. அல்லேலூயா காணோமே. இனிமேல் நீங்கள் மளிகை கடையில் அக்கௌண்ட் வைப்பதில்லை. துணி மளிகளை அக்கௌண்ட்டுக்கு வாங்குவதில்லை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியாக முடிக்க போகிறேன். அஞ்சாவது பாயிண்ட். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பாய். கையை தட்டி ஆண்டவர் இந்த வருடத்திலே இந்த 5வது குறிப்பாக நம்மோடு பேசுகிற காரியம், நீ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பாய். என்னங்க உங்களுக்கு சந்தோஷமே வரலையே? நம்ம யாருடைய ஆசீர்வாதத்தில் நிறைந்திருப்போமா? பாருங்க, ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நான் திருப்பூரில் இருக்கும் பொழுது, அல்லேலூயா, ஆமென், மேலே இருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு செட்டப் பண்ணிடுவோமா? டக்குன்னு யாராவது இங்கே சுவிட்சை போட்டாங்க சார் அப்படின்னு அப்புறம் ஆஃப் பண்ணிடணும். அல்லேலூயா. நல்லா இருக்குல்ல. இந்த பெரிய பெரிய ஹோட்டல், பெரிய பில்டிங்லாம் ஃபயர் ஆச்சுன்னா மேலே ஒரு இது வச்சுருப்பான். டக்குன்னு நெருப்பு டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சுன்னா தன்னை போல் தண்ணி வந்துடும். அதேமாதிரி நம்மளும் தூக்கம் அதிகமான தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு சென்சார் கண்டுபிடிச்சிருவோம். அல்லேலூயா. அப்போ எப்போ பார்த்தாலும் அது பேஞ்சிக்கிட்டேலாம் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். சரி, கவனிங்க. நீ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பாய். உங்களுக்கு சந்தோஷமே காணுமே. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய ஆசீர்வாதத்தினாலே உன்னை நிரப்ப போகிறேன். என்னுடைய ஆசீர்வாதத்தினாலே உன் வீடு நிரம்பி இருக்கும். நான் சொல்கிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் மாத்திரமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட வேதனை இருக்காது. வேறு நிறையா விதத்தில் இந்த உலகத்தில் நமக்கு ஆசீர்வாதங்கள் வரலாம். ஆனால் அவைகள் வேதனை நிறைந்தது. நான் சொல்கிறேன், கவனிங்க. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நான் திருப்பூரில் இருக்கும் பொழுது, அப்போ நாங்கள் போயிட்டு இருந்த சபையில் அப்போ ஒரு பேசிக்கிட்டாங்க. நீங்கள் ஒரு 1000 ரூபா கட்டினா போதும், ஒரு குறிப்பிட்ட நடிகர் எல்லாருக்கும் இவ்வளவு சென்ட்டு 2-3 சென்ட் இடம் தர்றாரு. அதுக்கு இல்லை, ஒரு 10,000 ரூபா கட்டினா போதும், எல்லாருக்கும் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு எல்லாருக்கும் 3 சென்ட்டு இந்த நடிகர் இடம் தர போகிறாருன்னு சொல்லி நான் அப்போ இருந்த சபையில் எல்லாரும் போய் கட்டினாங்க. உடனே நானும் எங்கள் அப்பாட்ட போய், அப்பா, திருப்பூரில் பாருங்கள், 10,000 ரூபா கொடுத்தா ஏதோ ஒரு நடிகர் 3 சென்ட் இடம் தர்றாரா, நீங்களும் ஒரு 10,000 ரூபா கொடுத்தா நானும் வாங்கிக்குவேன்னேன். அல்லேலூயா. முடிச்சிட்டாங்கப்பா. சரி, அல்லேலூயா. சரி, கவனிங்க. நான் அப்போ எங்கள் அப்பாட்ட சொன்னேன். எங்கள் அப்பா சொன்னார், இங்கே நல்லா கவனிங்க. எங்கள் அப்பா சொன்னார், அவன் ஏதாவது பாவத்தை சாபத்தை கழிக்கிறதுக்கு அதை பண்ணுவான். அவன் அநியாயமாக சம்பாதிச்சதையோ அவன் ஏதாவது ஒரு இதை பண்ணுறதுக்கு அவன் அப்படி கொடுப்பான். அது உனக்கு வேண்டாம், அது சாபம்னு சொன்னார். நான் சொல்ல புரியுதா? அப்போ எனக்கு எது வந்தாலும் கர்த்தரால் வர வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பாய். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், நீ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பாய். ஆமென். வாசிக்க கவனிக்கலாமா? உபாகமம் 33:23. உபாகமம் 33:23 வேகமாக வாசிங்க.
உபாகமம் 33:23. கொஞ்சம் மைக்கில் வாசிங்க அப்போ தான் ரெக்கார்டும். உபாகமம் 33:23. நப்தலியை குறித்து நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். நீ மேற்றிசையையும் தென்திசையையும் சுதந்தரித்துக் கொள் என்றான். நல்ல கவனிங்க, அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். நல்ல ஆண்டவர்கிட்ட எப்பவுமே கேட்கணும், ஆண்டவரே உங்கள் ஆசீர்வாதத்தினாலே என் வீடு நிரப்பப்படணும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், உங்கள் ஆசீர்வாதத்தினாலே என் பிள்ளைகள் நிறைந்திருக்கணும். ஆமென். உங்கள் ஆசீர்வாதத்தினாலே சபை நிறைந்திருக்கணும். ஆமென். சபைக்குள்ளே வரதெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதமாக இருக்கணும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஒரு நடிகர் ரட்சிக்கப்பட்ட புதிதில் அவர் போகிற சபைக்கு ஒரு பெரிய காணிக்கையை கொண்டு போனார். அங்கிருந்த போதகர்களாக சொன்னாங்க, இதை நீங்கள் கொண்டு வரக்கூடாது அப்படின்ட்டு. இதை நீங்கள் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். எது வந்தாலும் தேவனுடைய கரத்தின் மூலமாக எனக்கு வர வேண்டும். நீங்கள் எப்போவுமே சொல்லணும், என் பிள்ளைகள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருக்க வேண்டும். நம்ம பிள்ளைகளெல்லாம் எதால் நிறைந்திருக்கணும்? நான் சொல்கிறேன், வேறு எந்த வழியில் வந்தாலும் நீங்கள் அதை வேண்டான்னு சொல்லிடணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அது கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும், அப்புறம் முழுசாக வேதனை உள்ளதாக மாறி. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் இந்த வருடத்தில் நமக்கு வாக்குத்தத்தமாக தருகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன், என்னுடைய ஆசீர்வாதத்தை உனக்கு தரப்போகிறேன், பரலோக ஆசீர்வாதத்தினாலே உன்னை நிரப்பப் போகிறேன். 2 ராஜாக்கள் 4:4 வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வேகமாய் வாசிக்க. உள்ளே போய் உன் பிள்ளைகளுடனே உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்தார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே அந்த வீடு நிறைந்தது. அந்த வீட்டில் உள்ள பிரச்சனைகள் மறைந்தது. ஒரு அலையிலே சொல்லுங்களேன், அந்த வீடு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்தது. அந்த வீட்டில் உள்ள பிரச்சனைகள் மறைந்து போனது. ஆமென். அவள் போய் தேவனுடைய ஊழியக்காரனிடத்தில் ஆலோசனை கேட்டாள். அந்த தேவனுடைய ஊழியக்காரன் சொன்ன ஆலோசனையின்படி அவள் செய்தாள். அந்த வீட்டிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம், அந்த வீடு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருந்தது. இப்பொழுது அந்த குடும்பத்தில் இருந்த கடன் பிரச்சனை மறைந்து போனது. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன், கர்த்தர் ஆண்டவர் நமக்கு குறைவானதை கொடுத்தாலும் அது நிறைவாக இருக்கும். ஆமேன் காணமே. கர்த்தர் நமக்கு குறைவாக கொடுத்தாலும் அது எப்படி இருக்கும்? உலகம் நிறைவாய் கொடுத்தாலும் அது எவ்வளவுதான் வந்தாலும் கடைசியில் ஓட்ட பேக்கெட்டில் போட்ட மாதிரி தான் இருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த வீடு முழுவதும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்தது. அவர்கள் மீதமானதை எடுத்து வைத்து ஜீவனம் பண்ணினார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர்கள் மீதமானதை எடுக்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் மிச்சம் பிடிக்க உதவி செய்வார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மகிட்ட இல்லைன்னா எந்த மிச்சமும் வராது. எந்த மிச்சமும் நமக்கு குறைதான் வரும். எவ்வளவு சம்பாதித்தாலும் என்ன வந்தாலும் கடைசியில் 31ஆம் தேதி 30ஆம் தேதி வந்தால் குறைவோடு தான் முடிப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஆண்டவர் 5வது நம்மோடு பேசுகிற காரியம், என்னுடைய ஆசீர்வாதங்களினாலே உன்னை நான் நிரப்பப் போகிறேன். கடைசியாக சங்கீதம் 144:13 நம்ம வாசிக்க கவனிக்கலாம். சங்கீதம் 144:13. அல்லேலூயா. எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்லுகிறார் நிரம்பி இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிரம்பி இருக்கும். நம்ம கிட்ட யார் எதை கேட்டாலும் அதை கொடுக்கத்தக்க விதத்திலே நம்முடைய களஞ்சியங்கள் நிறைந்திருக்கும்.
இனி நான் மற்றவர்களிடத்தில் போய் கேட்பது இல்லை. ஆமேன், அல்லேலூயா. இல்லைங்க, அவங்ககிட்ட போய் கேட்டேன், அவங்ககிட்ட தான் ஒரு 2000 ரூபா வாங்கினேன், அவங்கக்கிட்ட தான் என்னது, எத்தனை வாரம் தான் போய் 2000 வாங்க போறிய அடுத்த ஆள்கிட்ட? அல்லேலூயா. உங்ககிட்ட வந்து என்னைக்கு 4 பேர் 2000 வாங்கிட்டு போகிறது? உங்ககிட்ட வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாக நிறைந்திருக்கும். இந்த வருடத்தில் இவ்வளவு வாக்கு தத்தங்களை தருகிறார். அப்போ அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் கை கொண்டு நடக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் சிரசின் மேலே தங்கி இருக்கும். அல்லேலூயா. யோபு 36:16. எல்லாரும் அந்த வாக்கு தத்த அட்டையை கையில் எடுத்து வாசிங்க பார்ப்போம். யோபு எல்லாரும் இதை வீட்டில் மாட்டி வச்சுருக்கணும். உங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நான் பார்ப்பேன், இது என் கண்ணில் படுற மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. நான் உங்கள் வீட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் நம்ம கேலண்டரும் நம்ம வாக்குத்தத்த அட்டையும் வெளியே எல்லாரும் உங்கள் வீட்டுக்கு வர்றவங்களாம் பார்க்குற மாதிரி கண்ணில் படுற மாதிரி இருக்கணும். எல்லாம் வாசிங்க. யோபு 36:16. 1 2 3. சரி, ஆண்டவர் சொன்ன 5 காரியங்களை சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் பேசின 5 காரியங்கள். உன் நெருக்கத்திலே நான் தஞ்சமாயிருப்பேன், கண்டேன். நீ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பாய். ஆமேன். நான் சொல்கிறேன், இதை மறந்துடாதீங்க. இதை திரும்ப திரும்ப சொல்லுங்க, ஜெபிங்க. அல்லேலூயா. இதை நாம் சுதந்தரிப்போம். ஆமேன். இனி உங்கள் வீடுகளிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். உங்கள் வீடுகளில் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும். அங்கே உங்கள் வீடுகளில் கர்த்தருடைய மகிமை இருக்கும். ஆமேன். இனி எல்லாமே பரலோகத்திலிருந்து உங்களுக்கு வரும். உங்கள் ஒடுக்குதலை அவர் பார்த்துட்டேன்னு சொல்கிறார். நீ ஒடுக்கப்படுகிறதை நான் பார்த்துட்டு சும்மா இல்லை, இறங்கி வருவேன்னு சொல்லுகிறார். உனக்கு என்ன நெருக்கம் வந்தாலும் கவலைப்படாத, நான் தஞ்சமாக இருப்பேன்னு சொல்கிறார். உனக்கு எப்பேற்பட்ட நெருக்கம் வந்தாலும் நான் வந்து உனக்கு விடுதலை தருவேன்னு சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு விசாலத்தை தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆமேன். வனாந்தரத்திலே உனக்கு போஜன பந்தியை நான் ஆயத்தப்படுத்துவேன். இருக்கிற இடங்களிலே அப்படியே எழுந்து நிற்கலாமா? அப்படியே எழுந்து நிற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, எழுந்து நில்லுங்கோ. ஆமேன். அல்லேலூயா. நன்றி, நன்றி. அல்லேலூயா. கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், நாம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், நாம் களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம். நல்லா கைத்தட்டி ஆமென். களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், நாம் வாலாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். வாலாக்காமல் நம்மை தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். களி கூறுவோம், களி கூறுவோம். ஆமென். களி கூறுவோம், கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், நாம் கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், நாம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி உன் நெருக்கத்திலே நான் தஞ்சமாக இருப்பேன். நல்ல கரங்களை தட்டி, உனக்கு என்ன நெருக்கங்கள் வந்தாலும்
நான் உனக்கு தஞ்சமாக இருப்பேன். இப்பொழுதும் உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா நெருக்கங்களையும், உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா நெருக்கங்களிலும் அவர் தஞ்சமாக இறங்கி வருகிறார். அவர் தஞ்சமாக இறங்கி வருகிறார். நல்ல கரங்களை தட்டி உன்னை ஒடுக்குகிற ஒடுக்குதலை நான் கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் ஒடுக்குதலை நான் கண்டேன். இத்தனை வருடங்கள் நீ ஒடுக்கப்பட்டிருக்கிறதை நான் கண்டேன். உன்னை விசாலத்துக்கு நான் கொண்டு வருவேன். நீ எனக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது நான் உன்னை விசாலத்துக்கு கொண்டு வருவேன். நல்ல கரங்களை தட்டி வனாந்தரத்திலே உனக்கு போஜன பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். நீ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பாய். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஓ ரிபா ரபா 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 ரபா, ஓ ஷிபி ரிபி ரிபி ரபா ரபா ரபா. ஹல்லேலூயா. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறையில்லையே. என் வீட்டில் ஆகார குறையில்லையே. எந்தன் தேவனால் உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா. நடந்திடுவேன். எந்தன் தேவனால் உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா. நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த நன்மைக்காய் செலி தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். தோங்கிட செய்வார். ஜனமாக்குவார். எந்தன் தேவனால் உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா. நடந்திடுவே. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் தந்த இந்த வார்த்தைகளுக்காக எல்லாம் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். 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 அப்படியே உட்காரலாம்.